ஹலோ நண்பர்களே! வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு போயம் சீரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய போயம் லைஃப். இந்த போயம் எழுதுனது ஹென்றி வான் டைக். இந்த போயம் பத்தி பார்த்துடலாமா? லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அதாவது ஒவ்வொரு வருஷமும் என் வாழ்க்கை போய்க்கிட்டே தான் இருக்கும். அதை நான் எப்படியாவது வாழப் போறேன். அது எப்படி நான் வாழப் போறேன்னா, பாசிட்டிவாவும், அதுவும் இல்லாம முன்னோக்கி செல்லும் பாதையாவும், அதுவும் இல்லாம ஏதாவது ஒண்ண பண்றதுக்கு தயங்கிட்டு அப்படி இல்லாம, நேரா போய்க்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனத வச்சு நான் அத பார்க்கப் போறேன். நாட் ஹரியிங் டூ நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல். எதுக்கும் அவசரப்படாம பொறுமையா போணும். அதே மாரி என்னுடைய கோல் என்னவோ அதுக்கு நான் அத விட்டு நீங்காம அத நோக்கி நான் பயணம் பண்ணப் போறேன். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். அதாவது ஒரு விஷயம் நிலைச்சு இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு என் லைஃப வேஸ்ட் பண்ண போறதில்ல. இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அதான் பாஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்காக ஹோல்ட் பண்ணி, அதாவது அதிலேயே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு, பயத்த பார்த்து பின்னோக்கி செல்லாம, முன்னோக்கி நான் போகப் போறேன். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். என்னோட ஃபியூச்சர் எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய ஃபியூச்சரை நோக்கி நான் முழு மனசோட போகப் போறேன். சந்தோஷமாவும் போகப் போறேன். டு யங் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். சின்ன வயசுல இருந்து வயசாற வரைக்குமே அதே மாதிரி சந்தோஷமா நான் போகப் போறேன். ஸோ லெட் த வேவ் விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். அதாவது மேடானாலும் பள்ளமானாலும் திடீர்னு சோகம் வரலாம், திடீர்னு சந்தோஷம் வரலாம். அது எல்லாத்தையுமே நான் ஒரே மாதிரி பார்த்து, அது எவ்வளோ கடினமான பாதையா இருந்தாலும், எவ்வளோ சுலபமான பாதையா இருந்தாலும், அத ஒரே மாதிரி பார்த்து, என்னுடைய பாதை நேர பாதை. அதுக்கு நான் போய்க்கிட்டே இருப்பேன். அத நான் சந்தோஷமா போவேன். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன். நான் குட்டி பையனா இருந்தப்போ, சின்ன பையனா இருந்தப்போ, என்னெல்லாம் பத்தி நான் கனவு கண்டிருக்கேன்ல. புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நிறைய அட்வென்ச்சர் நான் போகணும். அதுவும் இல்லாம என்ன எல்லாரும் ராஜாவா பார்க்கணும். அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கனவு கண்டிருப்பேன்ல. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். என்னுடைய பாதை என்னவோ, என்னுடைய கோல் என்னவோ, அதை நோக்கி நான் எப்பவுமே தன்னம்பிக்கையை விடாம போய்க்கிட்டே இருப்பேன். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் எந்த நம்பிக்கையில் அப்படின்னா, எப்படியும் கடைசியில் நான் போய் சேர்ற இடம் எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் போய்க்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதினது ஹென்றி வான் டைக். இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ப்ரொஃபஸராக அவர் வேலை பார்த்துருக்கிறாரு. 1899 டு 1923 வரைக்கும். இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை அப்படின்ற ஒரு அவார்டுக்கு இவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டும் வாங்கியிருக்கு. மோர்னிங் ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் சேட்னஸ். சோகமாக இருக்கிறது. வீல்ஸ் டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் see it clearly or understand it. அது என்னன்னே தெரியாமல் ஒன்று நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வீல்ஸ். க்ரௌன் எ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர் ஃபார் பீயிங் தி பெஸ்ட். சூப்பராக இருக்கிறதுக்கான நான் தான் ராஜா, எனக்கு நான் தான் ராஜா அப்படின்றதுக்கு பேர் தான் க்ரௌன். குவெஸ்ட்னா எ லாங் சர்ச் ஆஃப் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். நம்மளுடைய கோல் என்னவோ அதுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் குவெஸ்ட். அன்ரிலக்டன்ட் வில்லிங் டு டூ சம்திங். அதான் இது யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது இந்த போயமுக்காக எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, போயம் கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஹூம் டஸ் த வேர்ட் மீ ரெஃபர் டு? மீ ரெஃபர்ஸ் டு யார்? மீ ரெஃபர்ஸ் டு த போயட். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? போயட் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு? சந்தோஷமாக வாழணும், அதுவும் இல்லாமல் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், பாசிட்டிவாக ஃப்யூச்சரை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒய் டு யூ திங்க் த போயட் இஸ் நாட் இன் அ ஹரி? அவர் ஏன் வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாருன்னா, வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம் இல்லையா, மெதுவாக போகலாம். எதுக்கு மெதுவாக போகணுன்னா, வேகமாக போய் ஒரு வேளை என்னோடய பாதையிலேருந்து என்னோடய கோல்லேருந்து நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் மெதுவாகவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஷுட் ஒன் நாட் மோன் டு? எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது? எதுக்குன்னா, ஒரு விஷயம் நமக்கு நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சும் அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறமும் அதையே நினச்சி தொங்கிட்டு அதையே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் we should not mourn too. What does the poet mean by the phrase in the dim past? அதாவது பாஸ்ட்னா என்ன? என்றைக்கே ஒரு நாள் நடந்தது. டிம் பாஸ்ட்னா ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்கும் இல்லையா, நம்ம எவ்வளவோ ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒரு கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கோம்ல, அதுதான் டிம் பாஸ்ட். இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? ஃப்யூச்சரை பற்றி அவர் அஃப்ரைட் பண்ணுறாரா? நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் த ஃப்யூச்சர். பயப்படவே இல்லை அவர். சந்தோஷத்தோட எப்படி ஒருத்தனால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய கனவு கண்டிருப்போம். அதாகணும், இதாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் கனவு கண்டிருப்போம்ல. அந்த மாதிரி கனவெல்லாம் திருப்பி நினச்சி பார்த்துட்டு, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கிறேன்ல, அப்போ ஏன் என்னால் இப்போ ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம நினச்சி பார்த்துட்டு ஃப்யூச்சரை நோக்கி சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கணும்.
ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? வாழ்க்கை எப்படி எல்லாம் போகும்? சில டைம் நம்ம டாப்புக்கு போவோம், சில டைம் அப்படியே கீழே போயிடுவோம், சில டைம் எதுவுமே பண்ணலன்னாவும் ஸ்மூத்தாக போகும், சில டைம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டது தான் லைஃப். ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும்? சோகமாக இருக்கவே கூடாது, சந்தோஷமாக வாழணும். ஸோ ஜாய்ஃபுல். வாட் இட் த போயட் சீக் அஸ் அ பாய்? சின்ன பையனாக இருக்கும்போது அந்த போயட் என்னெல்லாம் நினச்சிருக்கிறாரு? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அண்டர் கிரவுண்ட், அதெல்லாம் அவர் நினச்சிருக்கிறார். வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? இங்கே அவரோட quest என்னென்னா, தன்னோட வாழ்க்கையில் அவர் கனவு கண்ட ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும், அதுக்காக நான் எவ்வளோ தூரம் போக போகிறேன் அப்படின்றத நினச்சிக்கிட்டு அதை எவ்வளோ தைரியமாகவும் எவ்வளோ சந்தோஷமாகவும் போக முடியும் அப்படின்றது தான் அவரை quest-ஆக பண்ணுறாரு. வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? அவரோட ஹோப் என்னவாக இருந்திருக்கு? நான் என்னோடய பாதையில் நான் போக போகிறேன், எந்த ஹோப்பை வச்சுக்கிட்டு போக போகிறேன்னா கடைசியில் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஹோப்போட போயட் போகிறாரு. ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் கிவன் இன் திஸ் லைன்ஸ். இதில் எல்லாம் என்ன ரைமிங் வேர்ட்ஸ்? ஹோலு, டோல், ஃபியரு, சியர். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டா ரைமிங் ஸ்கீம் ஈஸியாக இருக்கும். இயரு, டிஸப்பியரு, சோலு, கோல். ஸோ ABBA. அவ்வளோ நண்பர்களே, போய் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போய் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் எஸ்பி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.